இது பால் பாயாசம் வந்து செஞ்சாந்து வந்து விற்கிறேன். இப்போ எல்லாம் வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க, அதனால் அதுக்குள்ளே நம்ம எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிறோம். எங்கள் மாமி சொல்லி கொடுத்த இது இல்லைன்னா இது வந்து எனக்கு அவ்வளோதான் தெரியாது. இப்போ வந்து நான் அதை வந்து வியாபாரமாக பண்ணுறேன், நல்ல லாபம் கிடைக்கிது. இதை வச்சு தான் நான் குடும்பம் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். முந்தின நாள் வந்து பச்சி போட்டேன், அதுக்கு நாள் வடை போட்டேன். இது மாதிரி விதவிதமாக வந்து ஒவ்வொரு நாளைக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போ வந்து இது வந்து பால் பாயசம் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வர்றவங்க எல்லாருக்குமே பால் பாயசம். இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வேர்த்தியாக நான் வந்து செஞ்சு கொடுக்கணும். யாரும் சிந்தாமல் கீழே ஊற்றாமல் சாப்பிடுவாங்க. அதுதான் இதுக்கு ஏற்ற கப்பு. என்ன பார்த்தீங்களா? இதான் வந்து பால் கொழுக்கட்டை. இது இன்றைக்கி வந்து இனிப்பாக நல்லா செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்றைக்கி வியாபாரம் கொஞ்சம் நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பச்சியும் நல்லா வியாபாரம் ஓடுனது. வாங்க எல்லாருமே கொஞ்சம் வந்துருவாங்க. தம்பி வாங்க, தம்பி வாங்க. ஏன் இனிப்புப்பா? இன்னைக்கு என்ன பண்ணிருக்கீங்க? நேத்து அன்னைக்கு பச்சி கொடுத்தீங்க, நல்லா இருந்ததா? இருந்துச்சு. இன்னைக்கு என்ன சூப்பு போடுறீங்களா? இல்ல, பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டையா? பால் கொழுக்கட்டை எல்லாருமே கேட்டாங்க, இனிப்பா ஏதாவது ஆமா கொடுங்க அப்படின்னு. இந்த பாருங்க, அன்னைக்கு பால் கொழுக்கட்டை இல்ல, இன்னைக்கு பால் கொழுக்கட்டையா? சரி, ஒரு கப்பு கொடுங்க. கப்பு எவ்வளவு போடுறீங்க? 30 ரூபா தம்பி. 30 ரூபாயா? ஆட்டுக்கால் சூப் ரேட்டு. சூப்பு சேர்த்து பண்ணானே நீங்க. பார்த்து நிறைய பேர் சாப்பிட்டு போனாங்க. நல்லா இருக்கு, அருமையா இருக்குன்னாங்க தம்பி. உருண்டை எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். ஒவ்வொரு உருண்டையா நல்லா அழகா அப்படிதான் சூப்பரா இருக்கும். நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கும். சாப்பிடுங்க. யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆயிடுவாங்க. 30 ரூபாய்க்கு நீங்க 50 ரூபா விற்கலாம். 50 ரூபாய்க்குலாம் 30 ரூபா கம்மியா தான் கொடுக்குது. இது பிடிச்சிங்கன்னாலே அப்படியே கம்முன்னு இருக்கும் வயிறு. நீங்க சாப்பிடவே வேண்டியல, அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். நாளைக்கு இதே தான் பண்ணுன்னு சொல்லுவீங்க. அதான் உருண்டை பால் கொழுக்கட்டை பாருங்க. கொழுக்கட்டையை பாருங்க, அப்படியே எடுத்து மென்று நல்லா சாப்பிட்டு பாருங்க. டேஸ்டா இருக்கும். தோசை வர்றாங்க, அவங்களும் இப்போ வருவாங்க. பிளஸ் இதுதான் வருவாங்க. எல்லாமே எண்ணிட்டு தான் வாங்கி சாப்பிட்றாங்க. ஏன்னா நான் எல்லாமே வந்து நல்லா கைப்பக்கம் கரெக்டாக செஞ்சு கொண்டாந்து வைப்பேன். வாங்க தம்பி, வாங்க வாங்க. இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து என்ன தெரியுமா? பால் பாயாசம். சரி, எனக்கு பால் பாயாசம் இல்ல, பால் கொழுக்கட்டை. எனக்கு ஒரு கிளாஸ் தாங்க. சாப்பிட்டு பாருங்க. நீங்க தான் எப்பயுமே நம்ம கடைக்கு தானே வரீங்க. ரெகுலர் கஸ்டமர் உங்களுக்கு. ஏய், நீ என்ன இந்த உட்கார்ந்திருக்க? பதுங்கிட்டே இருக்கீடா தேவாத்து. பதுங்க விடாது. எப்படி என்ன முழுங்கிட்டு இருக்கா? ஒன்னு திண்டு பேசு, இதெல்லாம் பேசிட்டு. பால் கொழுக்கட்டை நல்லா இருக்கு, வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிடுறதுனே சொல்றேன். நல்லா இருக்கு பார்க்கும் போது. வாங்கிடுங்க. நீங்க இன்னும் கொஞ்சம் வேணா தான் வாங்கிங்க தம்பி. இன்னொரு கப்பு வேணா வீட்டுக்கு வேணாலும் நாங்க கொடுப்போம். வேணாலும் வாங்கிக்கிறோம். சூப்பரா இருக்கும். நீங்க வாங்கண்ணே, வாங்கிட்டாங்க. நீங்க என்ன ஒன்று சாப்பிடுங்கண்ணே. அம்மா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? சரிங்களா? நாளைக்கு இதே செஞ்சிருமா இல்ல வேற ஏதாவது வேற ஐட்டம் என்ன பண்ணிட்டு? வேற ரெசிபி ஒன்று போடுங்கம்மா நாளைக்கு. சரி, இது வந்து அடுத்த வாரத்துக்கு வச்சுக்குவோம். சரி, அடுத்த வாரத்துக்கு போடுங்க. நாளைக்கு சூப்பர் செஞ்சு எடுத்துருவீங்களா? சூப்பா? சரி, நான் செஞ்சு கொண்டு வரேன் தம்பி. சரி, அந்த கஷ்டம் அவங்களுக்கு கஷ்டமா கொடுங்க. சூப்பரா இருக்கு. இந்தாங்கண்ணே. பார்த்து பார்த்து. தண்ணி இருக்கு.
தண்ணி போருங்க வா. அப்படியே தொண்டையிலேயே நிக்குது. இதெல்லாம் தண்ணியை குடிய. கொடுங்க. ஆஹா, நல்லா இருக்குமா? சாப்பிட்டாச்சா? சூப்பரா இருக்கு. நமக்கு நமக்கு எவ்வளோன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நீங்க 30 ரூபா தான். 30 ரூபாயா? ஆமா, 2 பேர் சாப்பிட்டுருக்கா. ஒரு ஆள் தான், நான் மட்டும்தான். அந்த தம்பி சாப்பிட்றாருல, அவர்கிட்ட வாங்கிங்க. இந்தாங்க. இல்ல 2 30. ஒண்ணுதான். 40 ரூபா எடுத்து கொடுங்கம்மா. கணக்கு அப்படி தானே வருது. அவருக்கு நான் எடுத்துக்கவா? அவருக்கா? இங்க ஒண்ணும் இருக்காது. காசு எல்லாம் ஏன் குடிக்க வர்றீங்க? யாராவது தெரிஞ்சாலும் உட்காந்து உடனே வந்துட வேண்டியதா? என்ன பண்றது? மூஞ்சி ஊத்தி விடுவ, பேசாத. 2 பேரும் ஃப்ரெண்டு தானே, என்ன சொல்ல போறீங்க? சரி கொடுங்க. 2 எடுத்துட்டு கொடுங்க. அதாவது 40 ரூபா. 30 30 60 60 பாக்கி 40 உங்களுக்கு கொடுக்கணும். 20 இருந்தாங்க. எனக்கு வரும் கணக்கு. என்னது? நீங்க ஏதாவது பண்ணீங்க, எனக்கு இப்ப காசு வந்தா சரிதான். 20, 30, 40. இன்னும் ஒண்ணு வாங்கி சாப்பிடுங்கண்ணே. போதும். நாளைக்கு வர்றேன். சரி, நாளைக்கு நீங்க வருவீங்க? நாளைக்கு நான் வருவேன் கண்டிப்பா. அப்ப நான் நாளைக்கு வர்றேன். சரி போயிட்டு வாங்க. நல்லா இருக்கு. உங்களுக்கு பக்கத்து விட தம்பி அது? அவன் தெரிஞ்சவன் தான். சரி, படிச்சவங்களா? ஆமா, உங்க ஃப்ரெண்டு? ஆமா. நிறைய உதவி எல்லாம் பண்ணிருக்கேன். இப்ப எப்படி போயிட்டு வராம தெரியல. உதவி பண்ணிருக்கீங்க. அது சில பேர் அப்படிதான் தம்பி. சில பேர் உதவி நிறைய பண்ணாதான் பிறகு வந்து சிந்திக்க மாட்டாங்க. சிந்திக்கவே இல்லை. தொலைநோக்கு பார்வை இருக்க மாட்டேது. அதான் நீங்க சாப்பிடுங்க. நீங்க இன்னொரு கப்பு வேண்டாம், உங்களுக்கு போதும். ஏன்னா இது போதும், நல்லா இருக்கு. அந்த தம்பி இன்னொன்னு சாப்பிட்டுருக்கலாம். ஏன்னா அந்த தம்பி கிட்ட வருவா 5 நிமிஷம் மறுபடியும் பாருங்களேன். வியாபாரம் நல்லா ஓடிட்டு, ஏன்னா இன்னைக்கு இனிப்பு ஐட்டம்ல, அதனால எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் தான் கிடைக்கும். சரி பரவாயில்ல, அது இருக்கிறது போதும். இன்னும் வியாபாரம்லாம் நல்லா ஓடிட்டு இன்னைக்கு. சரி, பணத்தை எண்ணி பார்த்துட்டு இன்னைக்கு நல்லா சரியான வியாபாரம். ஏன்னா எங்க மாமி வந்து எந்த ஒரு பலகார ஐட்டம் சொல்லி கொடுத்தாலும் அது வந்து நல்லா இருக்கும், அருமையா இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து இந்த பால் கொழுக்கட்டை வந்து எங்க மாமி தான் சொல்லி கொடுத்தாங்க. அதனால அது வந்து நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. நான் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டு எடுத்துட்டு வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டாங்க. நல்லா இருந்தது அப்படின்ட்டாங்க. ரைட்டு. இனிமே நம்ம புறப்படும். இன்னைக்கு சரியான நம்மளுக்கு வியாபாரம் ஓடிட்டு இது போதும்.